இல்லை அன்னைக்கு ஜுவல்லரி ஷாப் மட்டும் இல்லை, டோட்டல் லாக்டவுன். ஸோ எந்த ஷாப்பும் இல்லை, வெறும் சாப்பாடு மதி கூட டைமிங் இருக்கும், 2 hours அந்த மாதிரி டைமில் தான் இருக்கும். அந்த டைமில் வந்து ஃபர்ஸ்ட் 7 days, ஃபர்ஸ்ட் 15 days, 1 month சேலரி என்ன பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். நான் திங்க் பண்ணேன், சேலரி 50,000 நான் 10%, 20%, 30% கட் பண்ணேன்னா அவர் ரெண்ட் பே பண்ணும். அவருக்கு கிட்ஸும் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு பால் பேக்கெட் கரோனா டைமில் வந்து எல்லாமே சொல்கிற ரேட்டு தான். ஸோ அந்த டைமில் வந்து சேலரி கட் பண்ண வேணாம், இல்லை நான் நிறைய லாஸ் வந்துடும் சொன்னாங்க. பரவாயில்லப்பா, நம்ம வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போக போறோம். ஃபேமிலின்னா நான் ஸ்டாஃப் தான் சொல்லுவேன். ஸோ எல்லா ஸ்டாஃப் சப்போர்ட் பண்ணனால தான் நான் இந்த லெவலில் இருக்கேன். இந்த டைம் பேட் டைம் வந்துருச்சு, போயிடுச்சு. நமக்கு சம்பாதிக்க தெரியும், கண்டிப்பாக நான் சம்பாதிச்சிருக்கேன். ஸோ லாஸ் ஆனால் கூட பரவாயில்ல, மேனேஜ். உங்க வாழ்க்கையிலேயே 3 முக்கியமான விஷயம்னு கேட்டா எதை சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, செகண்ட் ஒர்க், தேர்ட் மணி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இது 3ல வந்து இன்னும் ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் இருக்கு. மணியை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னாதான் ஃபேமிலியும் ஹாப்பியா வைக்க முடியும். ஒர்க் பண்றதுக்கு பலிதம் கிடைச்சா தானே ஒர்க் பண்ணுவீங்க. நீங்க எப்படி வேணுமோ நம்பர்ஸ் பண்ணிக்கோங்க, நீங்க டிசைட் பண்றது. நீங்க எப்படி திங்க் பண்ணாலே ஓகே தான். ஸோ நீங்க எப்படி வேணுமோ எடுத்துக்கோங்க. ரிலாக்ஸ் ஆனது லைஃப்ல ஆண்டவன் கூப்பிடும் போது தான் ரிலாக்ஸ் பண்ணா மென்டல் இருக்கு. ஒர்க் பண்ணாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எவ்ரிடே ஒரு புது புது சேலஞ்ச் வரணும். ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கணும். அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன். ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா லைஃபே இல்லையே. ஒரு வாழ்க்கைன்னா ப்ராப்ளம் இருக்கணும், டென்ஷனா இருக்கணும், இல்லைன்னா வேஸ்ட். இதுதான் லைஃபே. ஆனா ரிலாக்ஸ் பண்ற நாள் எப்போ வருமோ அது ஆண்டவன் கையில எழுதிருக்காங்க. என்னைக்கு அவர் கூப்பிடுறாங்களோ அன்னைக்கு இருந்து ரிலாக்ஸ். மேல போய் என்ன வேலை கொடுக்க போகிறோம் தெரியாது, அங்கே ரிலாக்ஸ் இருக்கவும் இருக்காது, அது தெரியாது. உங்க வாழ்க்கையிலேயே உங்களை அதிகமா பாதிச்ச பெரிய லாஸ் எது? அம்மா காலமானது. அது கம்பேரிட்டிவ் எந்த லாஸும் கிடையாது. பணம் நிறைய லாஸ் பண்ணிருக்கேன், புது புது வியாபாரம் பண்ணேன், அது சக்சஸ் பண்ணல. அது கொஞ்ச நாள் நினைப்பேன், அது லாஸ் கவர் ஆன உடனே அது மறந்துட்டேன். ஆனா அம்மா லாஸ் ஆனது இன்னைக்கு வரைக்கும், இந்த சனம் வரைக்கும், இந்த டைம் இப்ப நம்ம பேசும்போது கூட பெரிய லாஸ். நீங்க கொஸ்டின் கேட்கும் போதே நான் என்ன சொல்றதுன்னு தெரியல.